வாங்கண்ணே வாங்க. நீ எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கம்மா. வாங்க மச்சான் வாங்க. வணக்கம் மாப்ள. என்ன திடீர்னு இதெல்லாம்? என்னம்மா மாப்பிள்ள கிட்ட விஷயத்த சொல்லவே இல்லையா? இப்படி முழிக்கிறாரு? சொன்னா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாரு. அதான் நானே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டேனே. என்னம்மா இது? பவனுக்கு தெரிஞ்சா கோவப்பட மாட்டானா? அதுக்காக அவனை அப்படியே விட சொல்றீங்களா? அவனுக்கும் வயசாயிட்டே போகுது. இருந்தாலும் இப்ப நம்ம வீடு இருக்கிற நிலைமையில எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். இல்லம்மா, பவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம மருமகனே வந்துட்டாரே, அவர்கிட்டயே கேட்டுருவோம். வாங்க மருமகனே, வாங்க வாங்க. வணக்கம். என்ன நடக்குதுங்க? நம்ம கல்யாணிய உனக்கு பேசி முடிக்கலான்னு நான் தான் எங்க அண்ணனை வர சொன்னேன். உனக்கும் வயசாயிட்டே போகுது இல்லடா. மரியாதை வெளியே போயிருங்க. என்னடா நீ பேசுன அப்படியே கொன்றுவேன். மரியாதையா வெளியே போங்கன்னு சொல்றல. அண்ணன் அண்ணி, என்னடா அது வந்தவங்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ ஏன்பா அவங்க மேல கோவப்படுற? பின்ன இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம தட்ட தூக்கிட்டு வந்துறாங்க. டேய் பேசாத. உள்ள ஒருத்தி படுத்து கிடக்குறால, அவன் பொண்ணு. அத மறந்துட்டியா? அவ சோறு தண்ணி சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு. வயிற்றுக்குள்ள டியூப சொருகி வலுக்கட்டாயமா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மல்லி என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அவனை நினைச்சு இவ செத்துட்டு இருக்கா. நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணுமா? என் தங்கச்சி வாழ்க்கையை சரி பண்ணிட்டு அவளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும் இங்க கல்யாண கருமாதின்னு யாராவது பேசுனீங்க, உங்க 2 பேரையும் வெட்டி பொலி போட்டுருவேன். எனக்கு என் தங்கச்சி தான் எல்லாமே. அவளை தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம்.